மிடில் கிளாஸ்னாவே ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். இருக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் கல்வியா, இல்லாதப்பட்டவன் என்னடா பண்ணுவான், அவன் படிக்க முடியாதா, அவனுடைய வாழ்க்கை முன்னேறாதா? இன்னொரு சைடு வந்து அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல எஜுகேஷன்ல நடக்குது இல்லையா? அந்த ஸ்கேமை எதிர்க்கக்கூடிய முதல் எதிரி நான் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கஷ்டப்பட்டு வருடங்களை வீணடிச்சு நீட்டை எழுதி பாஸ் பண்ணி அவனால மெடிக்கல் சீட்டை வாங்க முடியல. இதே நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதுல இருந்து பாஸ் பண்ணி இன்னைக்கு மெடிக்கல் சீட் வாங்குற நிலைமை தான் இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கு. இங்கே ஸ்டேட் போர்டு சிலபஸ்னு ஒன்று இருக்குது, சிபிஎஸ்சி சிலபஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் சிலபஸ்னு இருக்குது. ஒரே நாட்டில் 3 சிலபஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறதுனால இது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. கெட்டின தாலியை கழட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம நீட்டோடைய அவலமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும். டெரரிஸ்ட்டை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீட்டோடைய அந்த மாணவனை ட்ரீட் பண்ணுறதே அவன் பயத்தில் வந்துடுறான். எக்ஸாம் எழுத போகிற ஃபீலிங்கே அவன் தாண்டி எலெக்ஷனை ஒவ்வொரு மாநிலத்தில் உங்களுக்கு ஃபேவராக நடத்துகிறப்போ நீங்கள் நீட்டை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு வருஷமும் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். டோட்டல் இயர் ஃபீஸ் நம்மளே பே பண்ணிடுறோம். அவன் முடிச்சுட்டு வெளியே வரைக்கும் உண்டான எக்ஸாம் ஃபீஸ், புக்ஸ், நோட்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே நம்மளே வாங்கி கொடுத்துறோம். இதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்கன்னு ஒரு கேள்வி வரும். கடவுள் நமக்கு செய்யக்கூடிய சக்தி கொடுத்திருந்தாருன்னா செய்யணும். பேரும் புகழும் அதுவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே இருக்கு. இங்கே வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா ஆகுது எம்பிபிஎஸ் படிக்க. நீங்கள் அப்ராட்ல போய் படிச்சிங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வரதுக்கு உங்களுக்கு 20 லட்ச ரூபா தான் ஆகுது. 20 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே போனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கு into 10 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா? பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது செகண்ட் இன்டர்வியூ. பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்டுடைய எம்டி ஆன மிஸ்டர் அப்துல் ரஷீத் சார் கூட தான் இன்னைக்கு நம்மளுடைய இன்டர்வியூ இருக்க போகுது. ஆல்ரெடி போட்ட இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்திருப்பீங்க சார், அவ்வளோ என்கொயரிஸ் எங்களுக்கே ரீச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்னா என்னவா இருக்கும்? நிச்சயமா பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏன் அப்படின்னா நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா அப்ரோச் பண்ணி ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காட் சைட்லேருந்து நமக்கு கிடைச்சதை நம்ம ரொம்ப வெல்கம் பண்ணுறோம். பிஹைண்ட் வுட்ஸோடைய அந்த ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரீச்சான ஒரு வீடியோவாக ஃபர்ஸ்ட் வீடியோ அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலயமா நிறைய ரெக்வஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ணோம். அதில் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருந்த மாணவர்கள் பேரண்ட்ஸ்லாம் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இன்டர்வியூ ஒரு மோட்டிவேஷனலாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய அது ஒரு ஹாப்பி நமக்கு. ஸோ இந்த ஒரு டைமும் நம்ம அதே ஒரு செகண்ட் டைமும் நிறைய இன்னும் பார்க்காதவங்களும் பார்க்கணும், அவங்களுக்கும் அதை போய் சேரணும் அப்படிங்கிறப்போ பிஹைண்ட் வுட்ஸ் திருப்பி செகண்ட் டைம் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு நான் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு மிடில் கிளாஸ்னாவே ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். எப்படா நம்ம கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு இருக்குமான்றது ஒரு டவுட்டா தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அந்த ஏக்கத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். நம்ம அந்த ஒரு சர்வீஸ் மைண்ட்லேயே வந்தனால அது இன்னமும் நம்ம எப்படி எக்ஸாப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். போன டைம் பண்ண அந்த மாணவர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்கள செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நமக்கு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அந்த வழியை நம்ம காட்டிட்டோம். இனிமேவும் நிறைய மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கமே இல்லை. நம்ம அந்த மைண்ட் செட்ல வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ அதை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். இப்போ சர்வீஸ் அப்படின்னு வரப்போ மக்கள் கிட்ட நிறைய கேள்விகள் வரும், சந்தேகங்களும் வரும். எதுக்காக ஒருத்தர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? உங்ககிட்ட டைரக்டா அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா யாராவது? நிச்சயமா நம்ம சர்வீஸ் அப்படிங்கிறத சேவை அப்படிங்கிற ஒரு பார்வையில் மட்டுமே சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் சேவையை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில் அவங்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் உண்மையானுமே சர்வீஸாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சேவை அப்படிங்கிறது மனசளவில் வந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு ஆத்ம திருப்தியோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சர்வீஸு. அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி ஃபியூச்சரில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோ அந்த பேரண்ட்டோ நாளைக்கு எதுவுமே தெரியாமல் போயிடக்கூடாது, அவங்க எல்லாம் தெரிஞ்சிக்க வைக்கணும், எல்லாமே தெரிஞ்சு அவங்க நல்ல நிலைமைக்கு மாறணும் அப்படிங்கிற மனது அளவில் நான் நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அதை நான் கன்வே பண்ண முடியும். அந்த அடிப்படையில் கன்வே பண்ணி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதோடைய சக்ஸஸ் தான் என்ன மேலே மேலே கொண்டு போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி பல டைம் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் நினைக்கிறீங்களே சர்வீஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவாக வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் கண்டுக்கவே போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நமக்கு எப்போ ஒரு எதிர்ப்பு வர ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம அடுத்த மூமெண்ட்டே. பாசிட்டிவாகவே நடந்துகிட்டே இருந்தால் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? நான் திடீர்னு உங்களை கூப்பிட்டு அவங்களெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஆவீங்க? என்ன சார் எனக்கு அறிவு இல்லையா நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆகும். அப்போது எனக்கு தெரியும் எனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அடுத்தவங்களுடைய அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு சுயமாக சிந்திக்கிற இதை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது 4 பேருக்கு பயன்பட தான் அமையணும். சும்மா நான் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் இவங்களுக்குலாம் நான் பதில் கொடுத்துட்டு இருக்கணும்னு அந்த ஒரு அவசியமே நமக்கு அது தேவைப்படாது. அதனால பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நம்ம போகணும். ஏன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த சைடு. இன்னொரு சைடு நீங்க சர்வீஸ் பண்றதை நிறைய பேர் பாராட்டுறப்போ
இன்னொரு சைடு வந்து அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல எஜுகேஷன்ல நடக்குது இல்லையா, அதை பாக்குறப்ப கண்டிப்பா உங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சர்வீஸ் ஸ்கேம் ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களால பார்த்தாலே பொறுத்துக்க முடியாத ஸ்கேம்ஸ்னா என்ன நீங்க கடந்து வந்ததுல? இல்ல, அதாவது பொதுவா வந்து முன்ன ஸ்கேம்லாம் வந்து வேற வேற இதில் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ கல்வியில ஸ்கேம் அப்படிங்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அதுல ஸ்கேம் அப்படிங்கிறது யாருனாலுமே ஏத்துக்க கூடாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அந்த ஸ்கேமை எதிர்க்கக்கூடிய முதல் எதிரி நான் தான். அந்த ஸ்கேமுக்கு முதல் எதிரி நான் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கஷ்டப்பட்டு அவனுடைய வந்து வருடங்களை வீணடிச்சு நீட்டை எழுதி பாஸ் பண்ணி அவனால் மெடிக்கல் சீட்டை வாங்க முடியல. இதே நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதிலிருந்து பாஸ் பண்ணி இன்றைக்கி மெடிக்கல் சீட்டு வாங்குற நிலைமை தான் இன்றைக்கி நம்ம நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்கேமை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நம்ம தடுக்காமல் விட்டோம் அப்படின்னா இதோடைய ஸ்டேஜ் எங்கேயோ போய் முடிஞ்சிடும். இதோடைய வினைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வினைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னா எனக்கு இருக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் கல்வியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இல்லாதப்பட்டவன் என்னடா பண்ணுவான், அவன் படிக்க முடியாதா, அவனுடைய வாழ்க்கை முன்னேறாதா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு எழக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுது. அதனால் அந்த ஸ்கேமை எதிர்க்கணும். அந்த எதிர்க்கிறது மட்டுமே இல்லாமல் அதை எப்படி சரி செய்கிறது, அந்த சரி செய்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட் சைடில் நம்ம ரெக்யூசிஷன் கொடுத்து அதற்குண்டான தீர்வை நம்ம கொடுக்கணும். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டமும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேறு மாதிரியான சூழ்நிலை தள்ளப்பட்டுரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அந்த ஸ்கேமை எதிர்த்து அதற்குண்டான தீர்வை நம்ம கொடுக்கணும். சார் நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு ஸ்கேம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது அது கேட்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸ்கேம் அப்படிங்கிறது கல்வியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம காதில் வந்ததே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நீட்டில் வந்து இன்றைக்கி ஏற்கனவே நீட்டை வந்து நிறைய பேர் வேணான்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம இருந்தோம். ஏன்னா அதனால் நிறைய இழப்புகள், உயிர் இழப்புகளை நம்ம சந்தித்தோம். நீட்னால பல மாணவர்கள் வந்து தன்னை மாய்த்து கொண்டார்கள். அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக அவங்களால முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு படிப்புக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு பிடிச்ச விஷயத்தை தாண்டி பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம மனசு ஏற்றுக்காது. அதனால் அந்த ஸ்கேமை வந்து அடியோடு அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து முழு முயற்சியோடு நம்ம இறங்கிட்டோம் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனில். அதனால் நீங்கள் நீட்டை எக்ஸாம் வைக்காமல் போங்க. அதை தாண்டி வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராவை நம்ம இந்தியாவில் கொடுக்கணும். ஒரே மாதிரியான சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே கிடைக்கும். சிபிஎஸ்சி சிலபஸ்னால் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடலுமே அந்த சிபிஎஸ்சி சிலபஸை எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலுமே அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இங்கே ஸ்டேட் போர்டு சிலபஸ்னு ஒன்று இருக்குது, சிபிஎஸ்சி சிலபஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் சிலபஸ்ன்னு இருக்குது. ஒரே நாட்டில் 3 சிலபஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறதுனால இது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாவே போதும் அந்த ஸ்கேமை நம்ம முழுசாக அழிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் யாருக்கு திறமை இருக்கோ அவன் மேலே வரலாம். திறமைக்கு உண்டான அந்த மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீட்டில் இருந்து அந்த ஸ்கேம் நடந்ததை ஆரம்பத்திலேயே அவங்க டைப் பண்ணி இருந்தா, ஏன்னா இன்னைக்கு நம்ம நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ண முடியுமோ எல்லாம் பார்க்குறாங்க. அதாவது தன்னுடைய இமெயிலை கூட திறந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இமெயிலை போய் யாராவது பிட் எடுத்துகிட்டு வருவோன்னா சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நீங்கள் பாக்கெட்டை செக் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் கீழே சாக்ஸை செக் பண்ணுறீங்க, ஓகே, ஷூ போடக்கூடாதுங்கிறீங்க, கெட்டின தாலியை கழட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம நீட்டோடைய அவலமாக நம்ம பார்க்குறோம். தாலியில் போய் யாராவது வந்து ஸ்கேம் பண்ணுவாங்களா? ஸோ பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த ஒரு கல்யாணம் ஆன அந்த ஒரு பொண்ணு நீட் எழுதணும்னு ஆசைப்பட்டால் தன்னுடைய தாலியை கட்டி வைக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் வந்து அது பெரிய சம்பிரதாயமாக இன்றைக்கி தமிழக மக்கள் பார்க்குறாங்க, காலை கழட்டி வைக்கிற அப்படின்ற விஷயத்த. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கணும். ஏன்னா நீட்டோடைய இதை நீங்கள் என்னென்னமோ வச்சு டிவைஸில் வச்சு பார்க்குறீங்க. அதாவது பாம்பு டிடெக்டர் வச்சு நம்ம எப்படி ஒரு டெரரிஸ்ட்டை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீட்டோடைய அந்த மாணவனை, அந்த ஆஸ்பிரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட் பண்ணுறதே அவன் பயத்தில் வந்துடுறான். அவனை செக் பண்ணி உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இதுக்கு போகிற மாதிரி, அவன் எக்ஸாம் எழுத போகிற ஃபீலிங்கே அவன் தாண்டி நம்மளை எங்கேயோ ஒரு சிறையில் அடைக்க போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், அந்த பதட்டத்திலேயே அவனால் சரியாக வந்து அந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடுது. அதனாலே மதிப்பெண் குறைஞ்சி போயிடுது. இன்றைக்கி அந்த மாதிரியான மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீட்டு திருப்பி ரிப்பீட்டர் போட்டு அவன் மனதளவில் ரொம்ப ஏக்கத்தோடு போயிட்டுருக்கான். அதனால் இந்த மருத்துவர் ஆகணும் அந்த ஆசை இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசையே கனவாக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம அதில் என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம தூக்குறதுக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்பாடு பண்ணி தரணும். அதுக்கு ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணும், அரசும் சப்போர்ட் பண்ணும். நம்மள மாதிரியான கல்வியாளர்கள், சமூக நலம் கொண்ட ஒரு உள்ளங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்கேமை நம்ம ஒழிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். ஸோ நீங்க சொல்றப்பே தெரியுது ஒரு மாணவன் வந்து எவ்வளோ பதட்டமா உள்ள போறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாணவர்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா அந்த விஷயங்கள்லாம்? இந்த மாதிரி நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், உள்ள போயிட்டு என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக. இப்போது அவங்க எல்லாமே
நல்லா ப்ரிப்பரோட தான் இருப்பான். எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவன் அட்டன் பண்ணானா நல்ல ஸ்கோர் இருக்கக்கூடிய மாணவனாக இருப்பான். இந்த மாதிரி டிஃபிகல்ட்லாம் அவன் ஃபேஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து அவனுக்கு மார்க் குறையக்கூடிய அந்த நெகட்டிவான மைண்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுது. அவங்க பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடமாக ஒருவேளை நாங்கள் உள்ளே போயிருந்தால் நல்லா எழுதியிருப்போமே சார், அந்த ஃப்ரீடம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிகள், அதாவது லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த மாதவிடாய் சுழற்சி டைம்லாம் வந்து அவங்க ஏற்கனவே கொஞ்சம் வந்து சோர்வடைஞ்ச நிலையில் தான் இருப்பாங்க. அவங்கள இன்னமும் மனதளவில் சோர்வடையக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குறப்போ அவங்க இன்னும் பலவீனம் அடைகிறாங்க. ஸோ அப்போ அந்த பெண்மணிகள், அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த ஏக்கத்தோடு போன அந்த பெண் குழந்தைகள் வந்து நிராசையாக வெளியே வராங்க, அந்த நீட்டோடைய இதிலிருந்து வெளியே வராங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னொன்று அந்த ஒரே கட்டமாக நீட் தேர்வு வைக்கிறதுனால ஆல்ரெடி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்னால வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ ஒரு 2 கட்டமாக கூட வைக்கலாம். நீங்கள் எலெக்ஷனே 4 கட்டமாக வைக்கிறீங்க. எலெக்ஷனை ஒவ்வொரு மாநிலத்தில் உங்களுக்கு ஃபேவராக நடத்துகிறப்போ நீங்கள் நீட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு போகலாம். ஸோ என்ன கொஸ்டின்ஸுங்கிறது நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அப்போது அதை மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாணவர்களுக்கு முதல் முறை அட்டன் பண்ணாதவங்க 2ஆம் முறை அட்டன் பண்ணலாம். இது முதல் முறை தவற விட்டுட்டா திருப்பி அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் 2வது முறை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ இதுக்குண்டான அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய தேர்வு முகமை வந்து அரசாங்கத்திட்ட, மத்திய அரசிட்ட இதை முன் வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். மாணவர்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். ஒரு டைம் அந்த வாய்ப்பை தவற விட்ட மாணவர்களுக்கு அடுத்தது வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு முன்வைக்கிறோம். ஸோ இந்த வருஷம் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கீங்கன்றது தெரியுது. இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு அட்மிஷன்ஸ் எல்லாம்? இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. ஏன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னைக்கு எல்லாத்துட்டையுமே இருக்கு. அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி தான், படிப்புக்கு வந்து பணம் தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த வகையிலலாம் அவங்களுக்கு சேவிங்ஸ் கொடுக்கணுமோ, எந்த வகையிலலாம் அவங்களுக்கு வந்து மணியை சேவ் பண்ணி அவங்க எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மகிட்ட இருக்குது. அதனால் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற அந்த குறை ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணுறோம். அது எந்த மாதிரியான வகைகள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம். ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சைட்லேருந்து என்ஜிஓஸ் சப்போர்ட் வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பேங்கிங் செக்டரில் எஜுகேஷன் லோன் நம்ம ஏதாவது ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் சிஸ்டமேட்டிக்காக எப்படி வாங்கி தரது, இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். காலேஜில் போய் சேர்த்து விடுறது அது வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிறீங்க இல்லையா? அவன் ஒன்ஸ் உள்ளே போயிட்டானாவே அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓ நம்ம உள்ளே வந்துட்டோம், இனிமேல் நம்ம மேலே வந்துடலாம் அப்படிங்கிற அந்த பயம், நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு பயத்தை போக்குறதுக்காக நீங்க பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா சார்? இயர்லி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் கொடுத்து படிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவங்களோட இயர்லி ஃபீஸ் எல்லாமே டோட்டல் இயர் ஃபீஸ் நம்மளே பே பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் வருஷம் அவன் அட்மிஷன் போடுறப்போ அப்ளிகேஷன் காஸ்ட்ல இருந்து அவன் முடிச்சுட்டு வெளியே வரைக்கும் உண்டான எக்ஸாம் ஃபீஸ், புக்ஸ், நோட்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே நம்மளே வாங்கி கொடுத்துறோம். பட் உண்மையாலுமே அவன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக ரொம்ப அவன் போரா இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறப்போ அது யூஸாக இருக்கும். ஏன்னா நார்மலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்பட்டவங்களுக்கும் சில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியலாக வெல்த்தியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கும் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரெடி பண்ணி பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வருஷம் 10 மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்மை நிலைமையில் பொருளாதார ரீதியாக குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்கவே முடியாது, அவனோட வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததா இப்போ உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து நிறைய வண்டிலாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எந்த அடிப்படையில் சார்? அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்தோம் அப்படின்னாவே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்த மாதிரி தான். அது ஒரு சர்வீஸ் தான் இல்லைங்களா? இப்போ எனக்கு ஒரு நீடு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபியூல் தீர்ந்து என்னோட 2 வீலரில் நான் எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டேன். ஸோ எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக இல்லை. பட் ஆனால் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் என்ன பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து ட்ராப் பண்ணக்கூடிய அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம சர்வீஸாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளால் நல்ல நிலைமையில் கை கால் இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சேவையாக அமையுது. அந்த சேவையினால் அவங்க மனசு சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷத்தினால் அவங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உற்சாகம் அடைகிறாங்க. அந்த உற்சாகத்தின் மூலயமா சர்வீஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அவங்க மூலயமா நிறைய பப்ளிக் போய் சேருது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சன் நார்மலான ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க பண்ணுறதுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிக்கு நம்ம உத்வேகம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு பைக்கில் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பான்சராக அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி அவர் நல்ல நிலைமையில் அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அவங்கள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து ஃபுல் டைம் ஓடுற மாதிரி பேட்டரி நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அது நார்மலாக ஒரு 3 ஹவர்ஸ் தான் அந்த ரன்னிங் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு எபவ் 10 ஹவர்ஸ் ஓடக்கூடிய அந்த கண்டிஷன், அதாவது 10 ஹவர்ஸ் வந்து அவங்க ரன்னிங்லேயே இருக்கலாம். ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய டெலிவரி அவங்களால பண்ண முடியும், அந்த உணவு டெலிவரி பண்ண முடியும். அப்போ வந்து அவங்களால வந்து ஒரு 500 ரூபா சம்பாதிச்ச இடத்துல இப்போ 1000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே அது உணவு டெலிவரி மட்டும் கிடையாது, ஃபுட் டெலிவரி மட்டும் கிடையாது, நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிட்டிங் ஜாப் நம்ம ஏற்பாடு பண்ணி தரலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் கவுண்டரில் அவங்களுக்கு ஒரு கேஷியரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் டேட்டா ஆப்ரேட்டரை நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட்லாம் நம்ம ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதெல்லாம் நீ யாரா, உனக்கு என்னடா இருக்குது, நாங்கள் வந்து பார்க்குறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம், பட் நீ ஏன் பண்ணுற அப்படிங்கிறப்போ கடவுள் நமக்கு செய்யக்கூடிய சக்தி கொடுத்துருந்தா தான் செய்யணும். அது வந்து எல்லாருக்குமே அதை அமையணுங்கிறத நானும் ஆசைப்பட்றேன். நான் செய்கிறேன் அப்படின்னா என்னை பார்த்து 4 பேர் செய்யணுங்கிறதுக்காக இதை நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சோசியல் மீடியாவில் விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் அதுவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணணுங்கிறது இது வியாபாரம் கிடையாது, இது சர்வீஸ். அதாவது நீங்க ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கறனால நம்ம அதுல இருந்து ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம்பரையா வந்து தோல் சப்ளை அதை பண்ணிட்டு இருக்கோம், அந்த லெதர்ஸ்க்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தோம். பொதுவாக நம்ம நினைப்போம் ட்ரஸ்ட்டுனா ஏதோ ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க கொட்டுவா? அதாவது நீங்கள் அந்த ஆங்கிளில் பாருங்கள், ஃபண்டு எங்கேருந்து வந்தாலும் நம்ம உழைச்ச காசுலேருந்து நம்ம சர்வீஸ் பண்ணோம், அதுக்கு பேர் தான் சர்வீசஸ். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சேவைகள் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேவை உள்ளவர்களுக்கு இப்போ யாருக்கு நீட் இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரியும். இப்போ உங்கள் தெருவில் இருப்பாங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தால் முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதன் மூலயமா வேற யாராவது ரொம்ப நீடாக இருக்காங்க, அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சர்வீசஸ். நம்ம விளம்பரத்துக்காக பண்ணணுங்கிற நோக்கமோ அதெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்குறவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வெளியே சொல்கிறோம், அதுதான் நோக்கமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது. ஆமாம். இப்போ சில பேர் பணம் வச்சிருப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிறது அந்த தகவல் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த தகவல் வந்து பார்க்குறப்போ தெரியும். இப்போ நான் இவங்களுக்குலாம் இவங்களாம் நீட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. அப்போது நாளைக்கு இந்த மாதிரி கல்விக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு மருத்துவ செலவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்த மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு எண்ணங்களை உருவாக்கும். ஓ பரவாயில்ல, இவங்களாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கும், கரெக்டான இடத்துல போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்று சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கையால் கொடுங்கிறத நான் சொல்லுவேன். இப்போது என்கிட்ட சர்வீஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு போய் கொடுக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட ரெவென்யூ இருக்கும், அந்த ரெவென்யூ வாங்கி நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான சர்வீஸ். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெவென்யூ பர்சன்ஸே வந்து அவங்களுக்கு டேரெக்டாக போய் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ நல்லா இருக்கணும் சாமி, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களோட இது வந்து இன்னும் நல்லா மேலோங்கி போகணும், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் கேட்குறப்போ அந்த பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பண்ணிகிட்டே இருக்கணும், அதை கடந்து போயிட்டே இருக்கணும். பிளெஸிங்கும் வந்துட்டு இருக்கு. அண்ட் சில கமெண்ட்ஸ், ரொம்ப சில கமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பார்க்க முடியுது. இன்னொரு சைடு வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இது வந்து காசு வாங்கிட்டு சில பேர் பண்றாங்க அப்படின்றப்ப ஃப்ரீயா ஒருத்தர் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். கண்டிப்பா. சோ அதெல்லாம் நீங்க எப்படி டீல் பண்றீங்க? இல்ல நம்ம வந்து போட்டி போறாம பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கார்ப்பரேட் லெவல்ல போகக்கூடிய ஒரு இது கிடையாது. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல எஜுகேஷன் இஸ் a business அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மைதான். சோ அப்படி இருக்கப்ப இத போட்டியா தானே பாப்பாங்க. இல்ல நீங்க நல்லது செய்யணும்னு இறங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த எதிர்வினைகள்லாம் நீங்க தாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து மனதளவுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி அதை எப்படி நீங்க பீட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க, கரெக்டா? அதாவது நீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க. நிறைய பேர் இப்போ பிசினஸா பாக்குறாங்க, நீங்க ஃப்ரீயா பண்றப்போ அதை எப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸா பண்றோங்கிறத ஷேர் பண்ணிடுறோம், ஓப்பனாவே நம்ம சொல்லிடுறோம். அவங்க எம்பிபிஎஸ் ஆசைப்படுறாங்க, நீங்க 20 லட்சம் ரூபா வருஷம் போய் கட்டுவீங்களா அப்படின்னா அதுக்கு தகுதியான ஆளா அவங்க இருக்கணும். அது எந்தெந்த அடிப்படையில சார் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க? நீங்க அடிப்படைனா அவன் நல்லா படிச்சிருக்கான், பட் ஃபீஸ் கட்ட முடியல, நல்ல மார்க் இருக்கு, கவுன்சிலிங்ல கிடைச்சிருக்கு சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ்லயே அவனுக்கு கிடைச்சிருக்கு, பட் அந்த 16,000 ரூபா கூட என்னால கட்ட முடியல அப்படிங்கிறப்ப அவன் தான் வந்து தேவையுடையவன். அவனுக்கு அந்த வருஷம் 16,000 நம்ம ஏத்துக்கலாம். சில பேர் பெற்றோரை இழந்திருப்பாங்க, அப்பா அம்மா இருந்துமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்காது, 2 பேருக்குமே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த ஹெல்ப்பை தான் வந்து நம்ம டேரெக்டாக அவங்கள வர சொல்லி நேரில் பார்த்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அவங்களை சர்வீஸ் பண்ணி கொடுத்து வெரிஃபை பண்ணி தான். ஏன்னா எல்லாருக்குமே பண்ண முடியாது இல்லையா? ஆமாம், எல்லாருக்குமே பண்ண முடியாது. அதாவது எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரசாங்கம் கிடையாது, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீட் இருக்கவங்களுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த நீட் விஷயம், மெடிக்கல் சீட்ஸ் இந்த மாதிரி பேசுறப்போ இப்போ நிறைய பேர் வந்து சீட் கிடைக்கலையா அப்ராட்ல போய் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஆனா அது ஃபினான்ஷியலா நமக்கு பெரிய இதா தான் இருக்கு அந்த ஃபண்ட் பாக்குறப்போ. இப்போ நீங்களுமே வந்து இப்போ அப்ராட்ல டைப்ஸ்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, எதனால நீங்க அந்த முடிவு எடுத்தீங்க? இல்ல நம்ம ஒரு 8 நாடுகள்ல MOU சைன் பண்ணியிருக்கோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்னால இங்கே ஃபீஸ் கட்ட முடியல, 20 லட்ச ரூபா என்னால் வருஷம் கட்ட முடியலங்கிறப்போ அந்த 20 லட்ச ரூபா இருந்தால் டோட்டல் பேக்கேஜை நம்ம கவர் பண்ணிட்டு படிச்சு முடிச்சுட்டு MBBS முடிச்சுட்டு இங்கே வந்துடலாம். இங்கே வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா ஆகுது MBBS படிக்க. நீங்கள் அப்ராட்ல போய் படிச்சிங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வரதுக்கு உங்களுக்கு 20 லட்ச ரூபா தான் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கோடி ரூபா ஆகக்கூடிய செலவை வந்து 20 லட்ச ரூபாவில் குறைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி தரதுக்காக தான் அப்ராட் போய் படிக்கிறோம். கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கே. ஆமாம், அதான் ஏன் வந்து அப்ராட்ல 20 லட்ச ரூபாங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அதாவது நம்மளோட கரன்சி வேல்யூ, அங்கே இருக்கிற கரன்சி வேல்யூ வேற, பட் அங்கே பாப்புலேஷன் வேற, நம்மளோட பாப்புலேஷன் வேற. அங்கே பாப்புலேஷன் குறைவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்கனாமிக்கலாக இந்த ஸ்ட்ரக்சர் போதுங்கிற மனநிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்துடுறாங்க. எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான், இதுக்கே நாங்கள் வந்து ஃபீஸை எஜுகேஷனை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் அது சாத்தியமாக இருக்கும். அதுக்கு நிறைய உழைப்பை வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம டேரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் மனசு வைக்கணும். அவங்க ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் 10 ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி எடுத்து படிக்க வச்சாங்கனாவே இன்றைக்கி வந்து எங்கேயோ நம்ம நாடு போயிடும். ஆனா ஆக்சுவலி இந்த ஃபாரின்ல போய் படிக்கிறாங்கல்ல சார், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய நமக்கே இப்போ கூகுள் சர்ச் பண்றப்பெல்லாம் வரும். என்னன்னா 20 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஆனா அங்க போனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதுக்கு வந்து into 10 times தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா? நடக்குது. நீங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் கொடுத்தா மக்கள் நம்பிடுவாங்க. பட் அந்த விளம்பரத்தை நம்பி போய் பாதிப்படைஞ்சு வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க எதுவாக இருந்தாலும் போய் டைரக்டா போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த அப்ரோச் பண்ணுங்க. அவங்க அந்த நாட்டுக்கு போயிருக்காங்களான்னு பாருங்க, அவங்க MOU சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த MOUயோட ரெக்கார்டை கேளுங்க. இந்த மாதிரி லீகலாலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே நம்பி போயிட மாட்டோம். இப்போ நானே வந்து எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் அவங்கள்ட்ட வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் இல்லையா. அப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்க உண்மையாலுமே அந்த காலேஜோட டைப்ல இருக்காங்களா, இல்லை ஃபேக்காக அட்மிஷன்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறவுடைய இதுக்காக மட்டும் சொல்லி அட்மிஷன் வாங்குறாங்களது நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம டேரெக்டாக பண்ணுறவங்கள போய் நீங்கள் நம்பி போய் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எதெல்லாம் அடிப்படையாக வச்சு சைன் பண்ணீங்க? நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இது பார்க்கணும், லெபரட்டரிஸ் பார்க்குறோம், அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதல் சேஃப்டி இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸாக பார்த்துட்டு அப்புறம் எக்கனாமிக்கலாக அவங்களால என்ன பேக்கேஜ் வந்து கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த கம்மியான ஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி 2 லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப பேரண்ட்ஸ் கட்ட முடியும், அவங்களோட ரெவன்யூலேருந்து கட்ட முடியும். அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபாய்க்கு உண்டான அந்த ஸ்ட்ரக்சரை அந்த காலேஜில் நம்ம கேட்போம். நீங்கள் வருஷம் ஒரு 2 lakhs 3 lakhsக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ரெவன்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் நீங்களும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கிராஜுவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத சொல்லி நம்ம MOU பண்ணி கொடுக்குறோம். ஸோ அங்கே போய் பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்குறது வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? நிச்சயமாக. அதாவது பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year-ஆவது அவன் அங்கே இருக்கணும். பொதுவாக வந்து போன உடனே பார்ட் டைம் ஜாப் போனோன்னா அவன் அந்த காசோடைய மோகம் மட்டுமே அவன் கண்ணில் படுற மாதிரி இருக்கும். ஒரு 1 year எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவன் ஸ்டேபிளாக ஆனதுக்கப்புறம் நம்மளே அங்கே பார்ட் டைம் ஜாப் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவன் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம போய் ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியான சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்கை நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவன் படிக்கணும்னு நல்ல ஆர்வம் இருக்குது, எனக்கு டைம் கிடைச்சா நான் இன்னும் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு 3 மாதம் அவனுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த என்ன பார்ட் டைம்லேருந்து ரெவன்யூ வரும் நம்ம கொடுத்து கூட அவனை உத்வேகப்படுத்தலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் கூடயே இருந்து அங்கே அவங்க கூட ட்ராவல் பண்ணி அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஓகே இது சேஃபான இடம் தானா, அவங்க வந்து கரெக்டான ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா அப்படின்றத நீங்கள் எப்படி அதை அஷ்யூர் பண்ணுவீங்க? இல்லை நம்ம டேரெக்டாக லைவாகவே போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அர்மேனியா போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய சேர்மன்ஸ் மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிர்கிஸ்தான் போய் இப்போ லாஸ்ட் இயர் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோட அங்கே இருக்க கவர்மெண்ட்டோட நம்ம டிஸ்கஷன் பண்ணி தான் நம்ம அந்த காலேஜில் MOUலாம் சைன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகள் நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஆர்மேனியா, கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இங்கேருந்து தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக MBBS படிக்கணும்னு போகக்கூடிய கண்ட்ரி செலக்டிவாக. ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ரெகுலராக போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு இப்போ லீகல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருக்கு. மேபி அது இன்னொரு 2 monthsல நார்மல் ஆகிடும். நார்மல் ஸ்டேஜ் இருந்ததுக்கப்புறம் அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிடறாங்க. பொதுவாக என்னன்னா வெளிநாடுனாவே பயந்துக்குவாங்க, டெரரிசம் இருக்குமா இல்லை அங்கே வேற ஏதாவது இந்தியன்ஸ்னா வேற மாதிரி பார்ப்பாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பார்வை இருக்கும். பட் அப்படி இல்லை. பொதுவாக வந்து அப்ராட் அப்படின்னாவே சேஃப்டிலாம் இப்படி நிறையா வந்துருச்சுங்க. இன்றைக்கி என்ன நிறைய ஆக்டிவாக இருக்காங்க. சோசியல் மீடியாஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், ரொம்ப அவங்க பார்த்து தான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய அந்த தப்பை வச்சு நம்ம எல்லாத்தையுமே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. அதனால்
அனுப்பணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா விசாரிச்சு நல்ல முறையில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் போய் தாராளமாக பண்ணலாம். அவங்க என்கிட்ட தான் வந்து அட்மிஷன் பண்ணணும்னு நான் வந்து விரும்ப யாரா இருந்தாலும் கரெக்டா யாராக விசாரிச்சு இருந்தாலும் போய் பார்த்து அவங்களுக்கு மனசளவில் திருப்தி அடைஞ்சு ரெக்கார்ட் இருக்கானாவே போதும். அவங்க நல்லா எம்ஓவி பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நல்லா அனுப்பிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அப்ராடுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷுவல் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அதெல்லாம் அந்த பேரண்ட்ஸோட நம்பரை கொடுத்து நீங்கள் கேட்டு பாருங்க எங்கள் சர்வீஸ் இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே எப்போவுமே நம்மளோட சர்வீஸை நம்ம சொல்கிறதோட நம்மளால பலன் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட டேட்டா பேஸை நம்ம தாராளமாக கொடுக்கலாமே. அவங்க யார்கிட்ட வேணா எப்படி வேணா கேள்வி கேட்டுக்கிட்டோம். சூப்பர் சார். ஆக்சுவலி ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கீங்க இந்த விஷயம். கண்டிப்பா இன்னொரு விஷயம் இப்ப எனக்கு ஒரு டவுட்னு கூட சொல்லலாம். இப்ப ஏதாவது அழிக்க முடியாத செல்வம் அப்படின்னா கல்வி தானே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க சொத்து எல்லாமே போயிடுச்சுன்னா கூட கல்வி இருந்தா நம்ம பொழைச்சிக்கலாம், காப்பாத்திரும் நம்ம கல்வி நம்மள அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ இப்ப வயநாட்டுல பாத்திருப்பீங்க, எல்லாரும் அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லாமே அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து யாருனாலே அதை ஏத்துக்க முடியல டிவில பாக்குறப்பவே. சோ அந்த டைம்ல வந்து நிறைய பேரோட சர்டிபிகேட்ஸ் இதெல்லாமே கூட மிஸ் ஆகும் இல்லையா? சோ அவங்களுக்கு அடுத்து அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க? நிச்சயமா இந்த வயநாடோட இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு சம்பவம். இது கிட்டத்தட்ட நம்ம நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி அந்த பார்வையை நம்ம பார்க்கணும். அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு கண் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அங்கே நடக்கிறது நாளைக்கு நம்ம ஊரில் நடக்காதா அப்படிங்கிற அது பார்க்குறப்ப எங்கேயோ நடக்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக ஏன்னா நம்ம பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் உண்மை. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டவங்க வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்களாக கூட இருந்திருக்கலாம். மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது கேரளாவில் எங்கேயோ ஒரு பகுதியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறப்போ அது நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. பொதுவாக வந்து நம்ம மக்கள் நம்மளுடைய சார்ந்தவங்க நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி பரஸ்பரமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்கே கேரளாவில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் நினைக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயந்தான். பட் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்னால அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஏதோ போயிருக்கும், பணம் போயிருக்கும், வீடு வாசல்கள் இருந்திருப்பாங்க, சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. பட் அதெல்லாமே அழிஞ்சு போச்சு. அதை எப்படி மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னா அது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆனதை வந்து டேட்டாஸ் எடுத்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் அந்த டூப்ளிகேட் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே கிடைக்க முடியாத மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அந்த பேரிடரில் இந்த மாதிரி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லீகல் ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலயமா நம்ம அட்மிஷன் போடலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து கையில் இல்லைனா கூட அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கொடுத்தாங்கன்னா அதுவே ரெக்கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் இல்லைனா கூட இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம வச்சு கூட கைவிடாது. ஏன்னா அது உண்மையா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டே டூப்ளிகேட்ஸாக கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதான் நான் சொன்னீங்களா, இன்றைக்கி வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒன்று. அந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டை நம்ம கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த பிகைன் நோட்ஸோட இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன், வயநாடுக்கு உண்டான ஹெல்ப்பை வந்து இன்னும் 2 நாளில் நாங்களும் செய்ய இருக்கோம். அது நேரடியாக அந்த பப்ளிக்கே கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கிறனால நாங்கள் வெயிட் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இன்னொரு 2 டேஸில் அதுவுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவோம். சார் ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க, அதாவது டேரெக்டாக நீங்கள் வயநாடு போய் ஹெல்ப் பண்ண போகிறதா. ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ஃப்ளட் வந்ததில்ல, அந்த டைமில் என்ன பண்ணீங்க? இல்லை அதான் ஒரு 2015-16 வந்து பார்த்தீங்கன்னா வர்தா புயல் கஜா புயல்லாம் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். நீங்கள் அந்த கடலோர மாவட்டங்கள்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தாங்க, அவங்க வீடெல்லாம் இழந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு அவங்க வீடெல்லாம் மூழ்கி தண்ணியில் ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து எங்களோட ஒரு ஈச்சர் வண்டியை எங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இத்தனைக்கும் நானே தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனேன். ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, துணி, அவங்களுக்கு தேவையான அந்த மாத்திரைகள், அதே மாதிரி உணவு பொட்டலங்கள், க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு டேரெக்டாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கேருந்து ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் நேராகவே கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வயநாட்டில் நம்ம அந்த சம்பவங்கள் கண்ணுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி அந்த வயநாடு மக்களுமே இருக்கிறாங்க. கொரோனா பீரியட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் ரொம்ப ஒரு அவங்களுக்கும் நிறைய கொரோனா தொற்றுலாம் ஏற்பட்டுச்சு இல்லையா? அவங்க தான் வந்து ரொம்ப இதெல்லாம் எடுத்தாங்க. ஆமாம், அப்போ அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆனிச்சு. அந்த குடும்பத்துக்குலாம் நம்ம போய் நேரில் சந்திச்சு கொடுத்தோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம நேரடியாக மலைவாழ் மக்களுக்கு இப்போ இங்கே பக்கத்தில் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடுக்கு உட்பட்ட அந்த மலைவாழ் மக்கள்லாம் ரொம்ப டீப்பான ஒரு பகுதியெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருந்தாங்க. அவங்களாம் டேரெக்டாக நம்ம போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம கடவுள் கொடுத்தாரு அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டோம். என்னோட சார்ந்த நபர்கள், என்னோட குடும்பத்தினர்கள், அதே மாதிரி எங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுமே
மெம்பர்ஸுமே இதில் ரொம்ப வாலண்டியராக வந்தாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம போனோம். கொரோனா காலங்களில் எல்லாருமே மாஸ்க்கை கழட்டிட்டு வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் மாஸ்க்கை போட்டுட்டு சர்வீஸ் பண்ணணும்னு இறங்கணும். இப்போ இன்னொரு அந்த வயநாட்டில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 350க்கு மேற்பட்ட பலி எண்ணிக்கை சொல்கிறாங்க. ஒரு இழப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி தாங்க முடியாத இழப்பு. அவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கவர்மெண்ட்ஸும் சைடில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறவங்க நிறையா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து போகிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சு நான் நேரில் போய் பண்ணுறேன். முடியாமல் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரில் போக முடியலனா கூட போகிறவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இல்லைனா கவர்மெண்ட்டை டேரெக்டாக நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்சால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே இருக்க ஒரு 10 மாணவர்களுக்கு நம்ம செலவை ஏற்றுக்கலாம். எஜுகேஷன் ஹெல்ப் ஏற்றுக்கலாம். அவங்க படிக்கணும் ஆசைப்படுறாங்க, ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னா பெட்ரோல் இழந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் யாரேனும் இருந்தால் பிகினர்ஸை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். அந்த 10 மாணவர்களுக்கான அந்த எஜுகேஷன் கேரளா மாணவர்கள், அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸோ அவங்களுக்கு நம்ம எஜுகேஷனை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பிரோஜனமாக இருக்கும். ஸோ இதுதான் பாதிக்கப்பட்டவங்க. நீங்கள் எப்படின்னு கேட்குறீங்களா, பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஐடென்டி பண்ணுறீங்க அப்படிங்கிற இதை தான் நம்ம ஐடென்டி பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி யாருக்கு என்ன தேவை அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுன்றது ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தெரியுது. கண்டிப்பாக. ஆக்சுவலி ரொம்ப நன்றி சார் உங்களுடைய இந்த நேரத்துக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த உங்களுடைய சேவை பயணம் தொடர்ந்துட்டே போகணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம்.